சீனா சென்றுள்ள பிரதமர் மோடி அதிபர் ஜி ஜின்பிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். 3 நாடுகளில் 6 நாள் சுற்றுப்பயணத்தை துவங்கிய பிரதமர் நரேந்திர மோடி முதல் கட்டமாக சீனாவுக்கு சென்றுள்ளார். சீன அதிபரின் சொந்த ஊரான ஜியான் நகருக்கு வியாழனன்று அதிகாலை தனி விமானத்தில் சென்ற பிரதமர் மோடிக்கு மிக பிரம்மாண்டமான முறையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சீன கலைஞர்கள் பாரம்பரிய நாட்டியமாடி வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து ஜியானில் உள்ள பழம்பெருமை வாய்ந்த புத்த மத கோவிலுக்கு சென்ற மோடி தங்கத்தாலான பிரம்மாண்ட புத்தரின் சிலை முன் பிரார்த்தனை செய்தார். இதைத் தொடர்ந்து சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் சீன குழுவினருடன் மோடி அதிகாரப்பூர்வ பேச்சு நடத்தினார். நீண்ட காலமாக இருக்கும் எல்லை பிரச்சினை, உலக அரசியல் நிலவரம் மற்றும் பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கைகள் குறித்து சீன அதிபருடன் மோடி விரிவாக விவாதித்ததாக பிரதமருடன் சென்றுள்ள வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். The meeting lasted about 90 minutes. In fact, it was the first President Xi said it was the first time he was meeting a foreign leader outside Beijing. It was very wide-ranging, very detailed. Various aspects of bilateral, regional, global issues were discussed. It was very substantive, and I would say the atmosphere was very comfortable. On the political side, there was a lot of discussion on strengthening trust and increasing convergence. Political issues were discussed, boundary issues were discussed, including peace and tranquility on the border. Trans-border reverse was discussed. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்கட்டமைப்பு திட்டங்களை சீனா மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதற்கு கவலை தெரிவித்த மோடி அருணாச்சல பிரதேச மாநிலத்தவருக்கு சீனா விசா வழங்குவதை நிறுத்தவும் வலியுறுத்தினார். மாலையில் தலைநகர் பீஜிங்குக்கு புறப்பட்டுச் சென்ற பிரதமர் மோடி வெள்ளியன்று சீன பிரதமர் லீ கெகியாங்கை சந்தித்து பேசுகிறார். சனிக்கிழமையன்று ஷாங்காய் நகரில் இரு நாடுகளைச் சேர்ந்த மிகப்பெரிய நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளை சந்திக்கும் மோடி அடுத்ததாக தென்கொரியா, மங்கோலியா நாடுகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்.